இன்னைக்கு மதியம் 3 ரூபாய் தயிர் சாதமும் 5 ரூபாய் சாம்பார் சாதமும் அது கடந்து சாப்பிட்டா சாப்பிட்டவங்களுக்கு தெரியாது. கடந்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா அது சாப்பிட முடியாது. அதே போல ஒரு 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தி தருவாங்க. அந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கு இடையில தான் நான் அப்போ அந்த வழி போகும்பொழுது என் கூட வரவங்க எல்லாமே இந்த மாதிரி சாலை ஓரத்தில் உள்ள மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்களோட பேசும்போது தான் தெரியுது, ரோட்டில் இருக்கவங்க யாருமே அவங்க பெறக்கூடிய யாசகம் எடுக்கிறவங்க இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது குடும்ப சூழ்நிலை, பிள்ளைங்க சூழ்நிலை, அதனால வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி ஏதோ ஒரு பாதிப்புல இருந்து தான் அவங்க ஏமாற்றப்பட்டு அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த போராட்டத்தில் இருக்கும்போது அவங்க முடிவு பண்ணேன். அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு மாசம் 2000 பேருக்கு நம்ம சோறு போட்டுருக்கோம். மாசம் 2000 பேருக்கு சாலையோர மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அதே போல இங்க அந்த பாலராஜன் இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 150 பேருக்கு அவங்க தூய்மை பணியாளருக்கு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தூய்மை அதே போல தமிழ் செல்வம் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு அவங்க உதவி செஞ்சே இருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என் தம்பி உட்காந்துட்டு இருக்காரு. என் தம்பி இல்லை, 50 ரூபாய் எங்களுக்கு தம்பி. அவர் பார்த்து அவருக்கான வீடியோவும் இங்கே வரும், நம்ம பார்ப்போம். இப்பொழுது கூட நம்ம சிறப்பு விருந்தினர்கள் ஒரு சில நிமிஷங்கள் பேச வரைக்கும் அன்பன் நிறைய செல்வம் முதலாவது வந்து ஒரு சில நானும் சின்ன அறக்கட்டளை சின்ன பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாதிரி பெரிய பண்ணணும். வாழ்த்துக்கள் மென்மேலும் அடுத்த பல பேருக்கு பண்ணியிருக்காங்க. பாலராஜன் அவர்களே, இப்பொழுது கூட அன்பான தமிழ் அண்ணன் அவர்களை அழைக்கவும் ஒரு சில வார்த்தைகள்